ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி. பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி. நீதிமானாக என்னை மாற்றினீ. நீதிமானாக என்னை மாற்றினீ. கிருபையாய் இலவசமாய் நீதிமானானேனே. கிருபையாய் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, சேர்ந்து சொல்லுவோம். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. சேர்ந்து சொல்லுவோமா? உமக்கே எங்கள் ஆராதனை. கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீ. விவாதமாக என்னை மாற்றினீ. கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீ. ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீ. ஆசீர்வாதமானேனே. நீர் எனக்காய் சாபமானதால் ஆசீர்வாதமானேனே. நீர் எனக்காய் சாபமானதால் சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. எல்லாமே உணர்ந்து வரல சொல்லுவோம். ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உமக்கே உரியதே. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே. சொல்லுவோமா? எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எங்கள் இயேசுவே, இயேசுன்னு சொல்லுவோம். எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டி
ஆட்டுக்குட்டியானவரே, சேர்ந்து சொல்லுவோம். ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தீர். இணைந்து சொல்லுவோம். உமக்கே எங்கள் ஆராதனை. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். உமக்கே எங்கள் ஆராதனை. அல்லேலூயா. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என்னை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. ஆராதனை. இணைந்து ஆராதனை. ஆமே ஆராதனை. ஆமே ஆராதனை. அல்லேலூயா. விழுவை நரத்தம் అక్కయ్యేతించి ప్రాణము అర్పించితివే. ఎంతో ప్రేమించి నాకయ్యేతించి ప్రాణము అర్పించితివే. విలువైన రక్తం సిందించి నన్ను విమోచించితివే. విలువైన రక్తం సిందించి నన్ను విమోచించితివే. எல்லாமே இணைந்து சொல்லுவோம். ஆராதனா ஆராதனா. வாய தருது. ஆமே ஆராதனா. ప్రియ యేసు ప్రభునకే. ఆమె నా యేసు ప్రభునకే. అమ్మా మறுபடியுமா. ప్రియ యేసు ప్రభునకే. నా యేసు ప్రభునకే. మహిమా నీకే ప్రభు. ఘనత నీకే ప్రభు. మహిమా నీకే ప్రభు. స్తుతియు మహిమా ఘనతయు ప్రభావము నీకే ప్రభు. ಎಲ್ಲ ತುದಿಯು ಎಲ್ಲ ಘನಮು మహిమా ఘనతయు ప్రభావము నీకే ప్రభు. எல்லாமே இணைந்து சொல்லுவோமா. ஆராதனை ஆராதனை ஆராதனா ஆராதனா. என் அன்பர் இயேசுவுக்கே. இயேசு பிரபுனக்கே. என் அன்பர் இயேசுவுக்கே. நான் இயேசு பிரபுனக்கே. அல்லேலூயா. சேர்ந்து மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. மகிமா நீக்கே பிரபு. கனத்தா நீக்கே பிரபு. அவர் ஒருவருக்கே இன்றும் எப்பொழுதும் சதா காலம் எல்லா கனமும் மகிமையும் துதியும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இன்றைக்கு நாம் நானும் என் தேவனும் என்கிற அந்த
டாபிக்களை திரும்ப தொடரும் பொழுது ரொம்ப திரும்பவும் மைண்ட் செட்டப் இதுல வரத்துக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, குழப்பமா இருந்துட்டு கூட சொல்லலாம். அப்படி ஒரு என்னால என்ன சொல்றது, நார்மல் கண்டிஷனுக்கே வர முடியல. ஆனா அப்படி தியானிக்கும் பொழுது என்னெல்லாம் தியானிச்சோம் அப்படின்னு ஓவரால் ரவுண்டு வந்து கடைசியில எதெல்லாம் பார்க்கல அப்படின்னு வரும் பொழுது ஒரு சத்தியம் எனக்கு புலப்பட்டது. எபிரேயர் 10:10. எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெலுங்குல இயேசுவின் சரீரம் பலியிடப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு பலியாக இருக்கிறார், நாம் பாவிகளாக இருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுவோம், இயேசு பலியாக இருக்கிறார், நாம் பாவிகளாக இருக்கிறோம். ஆனா பாவிக்காக இயேசு பலியானதுனால, சொல்லுங்க, பாவிக்காக இயேசு பலியானதுனால அந்த பாவியை அவர் பரிசுத்தமா மாத்திட்டார். அல்லேலூயா. நான் பாவிதா, ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினீர், இன்றும் பிள்ளை நான் ஏசையா, என்றும் பிள்ளை. நான் பாவி அல்ல, நான் பாவி அல்ல, எனக்காக நீ இரத்தம் சிந்தினீர், இன்றும் பிள்ளை நான் ஏசையா, என்றும் பிள்ளை நான். மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா, மூன்றாம் நாளில் நீர் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா. நான் பாவி அல்ல, எனக்காக நீ இரத்தம் சிந்தினீர், இன்றும் பிள்ளை நான் ஏசையா, என்றும் பிள்ளை நான். ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் என்னவாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த பலி எப்பொழுது வந்தது, ஏன் பலி வந்தது? அல்லேலூயா. என்னங்க பாஸ்டர் கேள்விலாம் கேட்காதீங்க பாஸ்டர், ஒரு நாள் நல்லா ரிலாக்ஸா இருந்தோம். பலி ஏன் வந்தது? வசனம் சொல்லுகிறது, எப்பொழுது மீறுதல் வந்ததோ, எப்பொழுது பாவம் வந்ததோ, ஆதியாகமத்துல எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்த பொழுது, அதற்கு முன்பாக தேவன் சொன்னார், நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் என்ன செய்வீர்கள், சாகவே சாவீர்கள். 2 மரணம். ஒரு மரணம் சரீர மரணம், இன்னொரு மரணம் ஆத்தும மரணம். ஆனால் ஆதாம் ஏவாள் அங்கே சாகவில்லை. ஒரு சாவு நடந்தது. என்ன சாவு நடந்தது? தினமும் தேவனோடு நடக்கிற, உறவாடுகிற, அந்த தேவனோடு ஐக்கியப்படுகிற அந்த ஆவிக்குரிய உறவில அவர்களுக்கு ஒரு பிரிவு வந்தது. அதுதான் மரணம். அல்லேலூயா. சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொன்னா 2 தடவை சாவாங்களா? இல்லை இல்லை இல்லை. ஒரு சாவு, ஒரு மரணம். எந்த மரணம்? ஆவிக்குரிய மரணம். அது தேவனோடு இருக்கிற, தேவனோடு நடக்கிற அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கிறது, செத்து போன அனுபவம். இப்ப தேவன் வரமாட்டார். இப்போ தேவன் அவர்களோடு கூட வசனம் சொல்லுது, பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் தோட்டத்துக்கு வருவார், அவர்களோடு கூட என்ன செய்வார், உலாவுவார், அவர்கள் தேவனோடு பேசுவார்கள், அவர் அவர்களோடு பேசுவார், பேர் வைக்க சொன்னார், இதை பண்ண சொன்னார். ஆனா எப்போ மீறுதல் வந்ததோ அப்பவே அந்த உரையாடல், சம்பாஷணை நின்னு போச்சு.
ஆமென் சொல்லுவோம். சாப்பிடாத அப்படின்னு சொன்னாரு, சாப்பிட்டாங்க. அப்போ இனிமே உங்ககிட்ட எனக்கு என்ன இல்ல, ஒரு என்ன இல்ல, கான்வர்சேஷனே கிடையாது, உரையாடலே கிடையாது. அப்ப அந்த உறவுல அங்க ஒரு பிரிவு வந்தது. அது முதல் மரணம். ஆனா சரீரத்துல சாகணுமே, அப்பதான் ஒரு விஷயம் நடந்தது. வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் நிர்வாணிகளா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது புருஷன் மனைவி, அவங்களுக்கே அவங்கள பார்க்கிறதுக்கு என்ன இருந்தது? கூச்சமா இருந்தது. ஓடி ஒளிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு தேவன் தோல் உடையை கொடுத்தார். படியுங்கள், படிங்க. கர்த்தர் ஆதாமுக்கும் மனைவிக்கும் எங்கிருந்து தோல் உடை வந்தது? சொல்லுங்க, தோல் எங்க இருந்து வரும்? அவங்க போட்டிருந்தது இலைகள். எதை எதை உடுத்தி கொண்டார்கள்? அத்தி இலைகள். ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, அத்தி இலை எதை குறிக்கிறது? சொல்லுங்க. சுயநீதி, செல்ஃப் ரைட்னஸ், சுயநீதி. நாம நடந்துக்கிறோம் தெரியுமா, நாம பண்ணிக்கிறோம் தெரியுமா, அந்த சுயநீதியெல்லாம் அது காஞ்சு போயிடும், உலர்ந்து போயிடும், அது ஒண்ணு இல்லாம போயிடும். ஆனா அவர்களுக்கு கர்த்தர் எதை உண்டாக்கி தந்தார்? அங்கே ஒரு அது அது மறைஞ்சிருக்கு, அது வெளிப்படையா சொல்லல. ஆனா உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பதான் முதல் பலி. அப்பதான் என்ன வந்துருச்சு? ஆனா பலின்னு சொல்லல. அவர்களுக்கு Dress கொடுக்கணும். ஏதோ பாவமே அறியாத ஒரு உயிரை எடுத்தார். அது எதுவா இருக்கும்? சொல்லுங்க, அது எதுவாக இருக்கும்? நரிய நரி அடிச்சு நரி துணியை போட்டு கொடுத்திருப்பாரா? புலி அடிச்சு, நம்ம காட்டுவாசிக்கினாலே எந்த Dress தான் போடுவாங்க? புலி அப்படிலாம் போடுவாங்க. அவர்களுக்கு எதை அடிச்சிருப்பாரு? ரொம்ப சாஃப்டா அப்புறாணியான ஒரு ஜீவன ஆடு இருந்திருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அதை அடிச்சிருப்பாரு. யாரோ செய்த, இவங்க செய்த தவறுக்கு, தவறே அறியாத, பாவமே அறியாத ஒரு ஜீவன் அடிக்கப்பட்டதுல அது ரத்தம் சிந்துது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லை. இப்போ அந்த மிருகத்தை கொல்லாம தோலை உரிக்கல, கொன்னுதான் தோலை உரிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கொல்லாம வெறும் தோலை உரிச்சு அதை அப்படியே விட்டுருக்கலாம். இல்ல இல்ல, இவர்களுக்காக ஒரு மிருகம் அடிக்கப்படுது. ஏன்னா இவங்க சாகணும், இவர்கள் சாகல. இவர்களுக்காக பாவம் பரிகாரமா ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அங்க தொடங்கினது பலி, இயேசுவுக்குள் முடிந்தது. ஆமென் சொல்லுவோம். அதற்கு பேர் மிருகம். அதற்கு பேர் என்ன? ஒரு மிருகம். ரொம்ப அது டீப்பா நிறைய போலாம். ஆனா அது இன்னும் நாள் ஆகணும் உங்களுக்கு. மிருகம், மிருகமானவர், அதுக்கெல்லாம் போலாம். பிசாசுக்கு பேரும் மிருகம் தான். அது பீஸ்ட், அந்த மிருகம் வேற, அது டெரர் மிருகம். நம்ம ஆண்டவர் ரொம்ப சாஃப்டான மிருகம். அல்லேலூயா. சொல்லுவாங்களே, எனக்குள்ள ஒரு மிருகம் இருக்கு, தூக்கி விடாத, தூண்டி விடாதன்னு. அது மிருகம், மோசமான மிருகம். இது அப்படி இல்ல, மற்றவர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு மிருகம். அல்லேலூயா. இப்போ இவர்களுக்காக அங்க ஒரு ஆடு பலியாச்சு, அது தன்னுடைய தோலை தந்தது. அதுதான் தேவ நீதி, அது தேவனால் உண்டாகிற நீதி. இப்ப என்ன படிச்சீங்க? எபிரேயர்ல படிச்சீங்க. என்ன படிச்சீங்க? எபிரேயர்ல படிச்சீங்க. 10:10 படிச்சீங்க. ஒரே தரம் பலியிடப்பட்டதினால். எதனால? ஒரே தரம் பலியிடப்பட்டதினால. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆடு பலியிடப்படணும். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வேகமாக, கொஞ்சம் ஃபாஸ்டா. கடாவின் தலையின் மேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்ல கடவன். இது பாவ நிவாரண பலி. தெலுங்குல என்ன போட்டிருக்கு? பாவ நிவாரண பலிக்கு பாவ பரிகார பலி. சரிங்களா? பாவத்தை இந்த உயிர், இந்த ஜீவன் என்ன செய்து? பரிகாரம் செய்கிறது. பாவத்தை நிவாரணம். நிவாரணம் என்று சொன்னால் சொல்யூஷன். நிவாரணி அப்படின்னா இதுக்கு மாற்றாக அதுக்காக ஒரு மிருகம் பலியிடப்பட்டது. என்ன செய்வாங்க? அந்த ஆட்டை கூப்பிட்டு அந்த ஆட்டு தலை மேல கைய வச்சு இவனுடைய பாவத்தெல்லாம் எது மேல வச்சிருவாங்க? அந்த ஆட்டு மேல வச்சு, இப்ப இந்த பவுல் பாலாஜிக்காக இந்த ஆடு என்ன செய்ய போகுது? பலியாக போகுது. என் பாவத்தெல்லாம் இந்த ஆடு என்ன செய்ய போகுது? சுமக்க போகிறது, ஏற்றுக்கொள்ள போகிறது. நான் மரிப்பதற்கு பதிலாக ஏதேன் தோட்டத்துல ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது போல இந்த மிருகம் எனக்காக அடிக்கப்படுகிறது. நான் ரத்தம் சிந்தனும், அதுக்கு எனக்காக இது என்ன செய்யுது? ரத்தம் சிந்துது. அப்படிங்கிற அடையாளத்துக்கு தான் அந்த மிருகத்துக்கு மேல என்ன செய்வாங்க? கையை வச்சு தங்க பாவத்தெல்லாம் ஒப்பு கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. அது பாட்டுக்கிட்டு ஒண்ணுமே புரியாம அது பாட்டு போயிட்டு
அங்க போய் தலையை என்ன செய்வாங்க, வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து பலிபீடத்துல தெளிப்பாங்க, கொண்டு போயிட்டு உடன்படிக்கை பெட்டியில தெளிப்பாங்க, கொண்டு வந்து இவனுடைய நெற்றியில வைப்பாங்க. அதுதான் குங்க வைக்கிற பழக்கமா வைக்குது. நீங்க ஏன் குங்க வைக்கிறதுலன்னா, இயேசுவின் ரத்தத்தை வச்சுட்டாங்க, எங்களுக்கு குங்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா சொல்லுவான். நீங்க வச்ச குங்க அழிஞ்சிரும், எங்களுக்கு வச்ச குங்க சாகர் வரைக்கும் என்ன செய்யாது, அழியவே அழியாது. நீங்களாம் பொட்டே வைக்கமா, ஐயோ உங்களை பார்க்கவே அமங்கலியா இருக்குது, சுமங்கலியா இல்லைன்னா, ஐயோ இந்த சுமங்கலி வந்து நீ குளிக்கும் போது அப்ப நீ அமங்கலி ஆயிடுவிய, கலையும் போது அமங்கலி ஆயிடுவிய, வேர்வை வரும்போது. எங்களுக்கு அப்படி இல்லை. எப்பொழுது இயேசு ரத்தத்தை எங்க மேல பண்ணி இருக்கிறாரு, ஊசி இருக்கிறாரு. ஆமென். ஒரே தரம் பலியிடப்பட்டு ஒரே தரம் தெளிச்சதுனால உங்க மேல அந்த ரத்தம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்போ லேவியராகமம் 5:6 படிங்க. லேவியராகமம் 5:6. தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது வெறும் பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காய் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். தெலுங்குல கொஞ்சம் வேகமா. ஒரு மிருகம் ஒரு அவனுடைய சக்திக்கு தகுந்ததா, வெள்ளாடா, ஒரு ஆடா, ஏதோ ஒரு கடாவா கொண்டு வந்து அவன் தான் செய்த பாவத்துக்காக அவன் பலியிடும் பொழுது அது என்ன செய்கிறது, அவனுடைய பாவத்தை அவனுக்காக சுமந்து அவன் பாவத்தை நிவாரணம் பண்ணுகிறது, நிவிர்த்தி செய்கிறதுன்னு சொல்லுது. அல்லேலூயா. இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே தரமா யோவான் இயேசு வரும்போது சொன்னார், இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதே. படிங்க படிங்க, யோவான்ல படிங்க. இயேசு வரும் பொழுது யோவான் சானகன் கண்களுக்கு தெரிகிறது, இவர் யார், இயேசு யார், இருப்ப தம்பி, இயேசு யார் சொல்லுங்க, எனக்காக அடிக்கப்பட போகிற தேவ ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க, ஏசு. அதுக்கு தான் அந்த பாட்டு பாடணும், ஆட்டுக்குட்டியான. இப்போ பிரிண்ட் எடுத்தோம். அல்லேலூயா சொல்லுவான். இப்போ சொல்லுவாங்க, ஆராதனை ஆரம்பிச்ச பிறகு பிரிண்ட் எடுத்தோம். ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியா நீ. படிச்சுட்டு பிறகு பாடுவோம். படிங்க படிங்க. தெலுங்குல படிங்க. ஒரு மனுஷனுடைய பாவத்தை அல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து, அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு, தீர்க்கிற. தெலுங்குல என்ன போட்டிருக்கு, என்னமா, மோசி கோனி சுமந்துட்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே 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 என் பாவங்கள் சுமந்தி, உமக்கே எங்கள் ஆராதனை. சொல்லுவோமா, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி, நீதிமானாக என்னை மாற்றினீ. பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், நமக்காக பாவமானார், நம்மை நீதிமான்களாக்க என்னை மாற்றினீ. கிருபையாய் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையாய் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. உணர்ந்து சொல்லுவோமா, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே
சொல்லு. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தி. சாக வேண்டிய நான் சாவாமல் இருக்க எனக்காக ஒருவர் மரித்தார். சொல்லுங்க சொல்லுங்க. சாக வேண்டிய நான் சாகாமல் இருக்க எனக்காக ஒரு செத்து போனார், எனக்காக ஒருவர் மரித்தார். அவர் மரணத்தால் நான் வாழ்கிறேன். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இயேசுவின் மரணத்தால் நான் என்ன செய்கிறேன்? வாழ்கிறேன். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். சொல்லுங்க வாய் திறந்தே. பாவம் செய்கிற ஆத்துமா, என்னைக்கோ நான் செத்து போயிருக்கணும், உயிரோடு இருக்கிறேன். ஏன்னா ஒருவர் எனக்காக மரித்தார், அவர் மரணத்தினால் நான் பிழைக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். அப்ப யாத்ராகமத்துக்கு வாங்க. யாத்ராகமத்துல 29ஆம் அதிகாரத்துல 16 பிறகு 18 பிறகு 20 வாசியுங்கள். முதலாவது 16 வாசியுங்கள். அந்த ஆட்டுக்குட்டியை அப்படியே வச்சுக்கோங்க. யோவான் சொன்னது அப்படியே வச்சுக்கோங்க. பிடித்து பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் என்ன செய்ய வேண்டுமாம்? தெளிக்க வேண்டும். 18. தகித்து என்று சொன்னால் எரித்து விடுவாயாக, அதானே? தெலுங்கு என்ன போட்டிருக்குது? சொல்லுங்க. தகிம்ப அப்படின்னா என்ன பண்ணிடு? எரிச்சிரு. அப்புறம் இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி, இது உகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாய் இருக்கும். அல்லேலூயா. இப்போ 20. அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலது காடு மணலிலும் அவன் குமாரனின் வலது காது மணலிலும் அவர்கள் வலது கையின் பெருவிரலிலும் அவர்கள் வலது காலின் பெருவிரலிலும் இட்டு மற்ற ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் என்ன செய்யணுமா? சுற்றிலுமாய் தெளித்து விட வேண்டுமா? அல்லேலூயா. இப்படி கவனிங்க. ஆசாரியர்களே தங்களுக்கு பலி செலுத்திக்கணுமா? ஜனங்களுக்காகவும் பலி செலுத்தணுமா? அல்லேலூயா சொல்லுவான். காதுல, விரல்ல, கையின், எனக்கு பண்ணாங்க பிரதிஷ்டை பண்ணும் போது, என்ன ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கும் போது எங்க பாஸ்டர் பண்ணார். அதை யாரும் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒலிவை எண்ணெய எருசலேம்ல இருந்து வர வச்சு எங்க தடவுனாங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்க யாரும் பார்க்கல. சரிங்களா? காதுல, கையில, அப்புறம் விரல்ல தடுவி ஒலிவை எண்ணெய் அங்க இருந்து வர வச்சு, வசனம் சொல்லுகிறது, அந்த பலியிடப்பட்ட அந்த ஆட்டுடைய ரத்தத்தை பலிபீடத்துல தெளிக்கணும், அவன் மேல தெளிக்கணும். ரைட்? ஆசாரியர்கள் அவர்களுக்காக பலியிடப்படணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அல்லேலூயா. இல்லைன்னா ஒருத்தர் ஊழியம் செய்யவே மேட்ரு. அதான் இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னா மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும். நல்லா கவனிச்சுக்கங்க. சும்மா ஊழியத்துக்கு வந்துருதுன்றதோ ஒரு முன்னாடி நின்றதோ நிறைய பேர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல ஆக தொடர்ந்து ஊழியம் செய்யணும்னா தினமும் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? நான் இன்னைக்கு காலையில ஒரு 4:30 மணிக்கு எழுந்து ஜெபிச்சேன், மறுபடியும் சபையில வந்து காலையில ஜெபிச்சேன், மறுபடியும் ஈவினிங் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், சுத்திகரித்து கொண்டே இருக்கணும், பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அப்பதான் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இல்ல அப்ப ஜெபிச்சேன், நான் இன்னைக்கு ஜெபிச்சேன், நான் போன வாரம் ஜெபிச்சேன், இல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு எப்பெல்லாம் முட்டி போடுறோமோ முட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் அதுதான். 37 படிங்க. இதே இல்ல 29 37 படிங்க. 7 நாளும் அளவும் பலிபீடத்துக்கு பிராயச்சித்த செய்யணுமா? ஹலோ, இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அதான் இதுக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு. என்னது? சொல்லுங்க. ஆலயத்துக்காகவே பண்ணணும், பலிபீடத்துக்கு பலிபீடம் செலுத்தணும், ஆசாரியனுக்கு செலுத்தணும், ஜனங்களுக்கு செலுத்தணும். படிங்க. பிரயாசித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமா இருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமா. இதனாலதான் குழந்தைகளை தூக்கி இங்க கலத்துறது. மேட்ரு அதான். உடனே சுத்தமாயிடுமா தெரியல, அதுங்க சுத்தமா இருக்கும். ஆண்டவர் விட்டு போயிடாதுங்க, கத்துறோம், அவங்கள விடவே மாட்டாரு. இல்லையா சொல்லுவான். ஒரு குழந்தைய பண்ணல, வந்து பிள்ளை வளர்ந்தாச்சு, ஐயோ குழந்தைய பிரதிஷ்டை பண்ணலையே இன்னி வரைக்கும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமே. யாருக்காக பண்றோம்? அவங்களுக்காக பண்றோம். யாருக்காக பண்றோம் சொல்லுங்க? அவங்க வாழ்க்கை இது தொடர்ந்து கொண்டு வர இப்போ
இந்த இந்த கான்செப்ட் எது கொண்டு வந்ததுன்னா, இப்போ எபிரேயருக்கு வாங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28க்கு வாங்க. இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தேன்? இதெல்லாம் பலி செலுத்தி, இப்படிலாம் தடவி தெளிச்சு, இதெல்லாம் பண்ணி, ஆசாரியன் தனக்கு பண்ணி, பலிபீடத்துக்கு பண்ணி, அப்புறம் ஆத்துமா இதெல்லாம் பலி செலுத்தப்படி, இதெல்லாம் இவ்வளவு ப்ராசஸ் இருந்துட்டு இருக்கு. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து 28 தம்பி தீர்க்கும்படி என்ற வார்த்தையை நோட் பண்ணிக்கங்க. சுமந்து தீர்த்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து, சும்மா இல்ல, அந்த பைபிள் அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். அதுக்குதான் அந்த யோவான்ல படிச்சோம். இயேசு சுமர்ந்து என்ன பண்ணிட்டாரு? தீர்த்தார். பினிஷ். படிங்க. ஒரே தரம் 10:10 படிச்சீங்க. 10:10 ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் இயேசு என்ன செய்தார்? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தர பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அது வரப்போற செகண்ட். நான் இப்போ வந்தது உங்களுக்காக, எனக்காக, நம் பாவங்களை சும்மா. இப்போ எதுக்கு அந்த வார்த்தையை சொன்ன தெரியுமா? நீங்க வெளிப்படுத்தல படிச்சா, இன்னைக்கு ஒரு பிள்ளை வெளிப்படுத்தல பத்தி என்ன டவுட் கேட்டா, ரொம்ப அதிசயம். அல்லேலூயா. பைபிளை படிக்கிறது அதிசயம், அதுல டவுட் கேட்கறது அதிசயம், போய் அதுல வெளிப்படுத்தல டவுட் கேட்கறது இன்னும் பெரிய அதிசயம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல, சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா யோவான்ல படிச்சீங்க, இயேசு சாகிறதுக்கு முன்னாடி அவர் ஆட்டுக்குட்டி. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? என்னன்னு பாட்டு பாடினோம்? ஆட்டுக்குட்டி நான் பாடினோம். ஆட்டுக்குட்டி, அதென்ன ஆட்டுக்குட்டி ஆனவரு? முன்னாடி ஆட்டுக்குட்டின்னு இருந்தது. வெளிப்படுத்தல படிச்சா என்னன்னு வரும்? படிக்கல, எடுங்கள. அந்த புஸ்தகத்தை வாங்கி அதை திறப்பதற்கு, அதில் முத்திரை உடைப்பதற்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு மாத்திரமே அதிகாரம் இருந்ததுன்னு இருக்கும். நான் நோட் பண்ணல. என்ன சொல்றது, தியானிச்சுட்டு இருந்தா அதை எடுங்க. வெளிப்படுத்தல முத்திரை உடை தம்பி 5:6 படிங்க. 5:6 படிங்க. 5:7 இது யாருது? யோவான்ல சொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கும் இந்த ஆட்டுக்குட்டியானவர் யாரு? இப்ப சொல்லுங்க. நம்மளதான் இதுல ஆட்டுக்குட்டியானவரே பாடினது யார் தான்? எப்படி மாறுச்சு? ஆட்டுக்குட்டிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் என்ன வித்தியாசம்? எப்ப ஜெயிச்சார்னா சொல்ற கேட்டுக்கங்க. சாகிறதுக்கு முன்னாடி அவர் ஆட்டுக்குட்டி, மரிச்சு உயிரோடு எழுந்த பிறகு அவர் ஆட்டுக்குட்டி ஆனவரா மாறினார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். மரித்த பிறகு பாஸ்டர்மா ஜெயிச்சுன்றாங்க. ஜெயிச்சுன்றதை விட மரித்த பிறகு, மரிக்கு முன்பாக வரைக்கும் அவர் ஆளா இருந்தாரு. இதோ ஆட்டுக்குட்டி, ஆடுன்னு சொல்லி. ஆனா மரித்த பிறகு அவர் என்னவா ப்ரொமோட் ஆயிட்டாரு? வல்லமைய, கனத்தை, மகிமைய, அதிகாரத்தை உடையவரா, ஆட்டுக்குட்டியானவரா மாறினாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்பவும் அவர் ஆட்டுக்குட்டி தான். ஆனா ஆட்டுக்குட்டி, ஆனா இப்ப அவர் அடிக்க முடியாது, அவரு தான் அடிப்பாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்ப அவர் மேல கைய வச்சாங்க, முடிய பிடிச்சாங்க, தாடிய பிடிச்சாங்க, அவரை உமிழ்ந்தாங்கன்னு இருக்கு. இப்ப வேலைக்கு ஆகாது. இப்ப வரப்போறது ரொம்ப டெரரா வர போறாரு. முன்னாடி பாவமா வந்தாரு, இப்ப பாவம் இல்லாதவரா வெளிப்பட போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப படிச்சீங்க, என்ன படிச்சீங்க? 37ல யாத்ராமத்துல வாங்க. இது ஆட்டுக்குட்டியை முடிச்சிட்டோம். இப்ப யாத்ராமத்துக்கு வாங்க. பாவத்தை சுமர்ந்து என்ன செய்து தீர்த்து, 37 சாரி 37 நாம இங்க எபிரேயருக்கு வாங்க. எபிரேயருக்கு வாங்க. அநேகருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி, ஒரு எபிரேயர் 9:28 பா. ஒரே தரம் பலியிடப்பட்டு. அல்லேலூயா. திரும்ப திரும்ப பலியிட முடியாதுங்க. ஒரே தடவை தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக எனக்காக ஒரு தடவை தான். திரும்பலாம் இன்னொரு தடவை சாக மாட்டாரு. அதை வச்சே காலத்தை ஓட்டி பொழைச்சிக்கிட்டு முன்னேறி போயிட்டே இரு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே இன்னொரு தடவை எனக்காக சாவுங்கப்பா, இன்னொரு தடவை. அந்த மரணத்தை சொல்லி சொல்லி தான் நாம பிழைச்சி ஆகணும். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த மரணத்தை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, அந்த மரணத்தை தான் சுட்டி காட்டி, அதை சொல்லி சொல்லி தான் நம்ம வாழ்க்கை, நம்ம வண்டி என்ன செஞ்சாகணும்? ஓட்டிக்கிட்டோம். ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணு இருக்கு. இலவசமாய் கிருபையினால் நீதிமா நாக்கி விட்டி. தனி ஜபத்துல பாடுங்க இந்த பாட்டு. தனி ஜபத்துல என்ன செய்யுங்க? பாடுங்க. முதல் தனி ஜபத்துல பாடுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பாடுறதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, டைம் எடுத்து அவகாசம் எடுத்து என்ன பண்ணுங்க, நல்லா உட்கார்ந்து பாடுங்க. இலவசமாய் கிருபையினால்
நீதிமானாக்கி விட்டி ஐயா, நீதிமானாக்கி விட்டி ஐயா, நீதிமானாக்கி விட்டி. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. எங்கள் ஆலோசனை கர்த்தரே, எங்கள் ஆலோசனை கர்த்தரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. பாடுங்க. நீங்க இவ்வளவு பேர் என் வாயை பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்க உங்க வாயை பொளந்து என்ன செய்யுங்க, பாடுங்க. அல்லேலூயா. இப்போ 1 யோவான் 2:2க்கு வாங்க. 1 யோவான் 2:2க்கு வாங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அருமையான வார்த்தை. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்களேன். அந்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? அப்போ கிருபாதார பலின்ற வார்த்தை தெலுங்குல வரலையா? சென்சார் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் அது அழகா இருக்கு பாருங்க. கிருபாதார பலி. ஆமா, பிராயச்சித்த பலியா? சூப்பர், நல்லா இருக்கு அந்த வார்த்தை. படிங்க. இயேசுவே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோம். அதுதான் சொன்னேன், அவர் பலி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் பலி. நான் பாவி, ஆனால் எனக்காக பலியானதனால் நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தமாய் நீதிமானாய் மாறினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலியிலிருந்தே நமக்கு சாபங்கள் எல்லாம் போச்சு. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை என்ன நிரப்ப? அவர் எம்டி ஆனாரு. அல்லேலூயா. நயா பைசா அவர் கையில இல்ல. ஏசப்பா கையில என்ன இல்ல? நயா பைசா இல்ல. வரி கட்டுறதுக்கு கூட பேதுருக்கிட்ட கேட்கிறாரு. வரி கட்ட கூட யார்கிட்ட கேட்கிறாரு பாருங்க. கையில என்ன வச்சிடல? காசு. அப்புறம் ஒரு 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 எடுத்துக்காட்டு சொல்றதுக்கு காசு கேட்பாரு. அவங்க கிட்டதான் காசு கேட்டு, இந்த இதுல என்ன தலை இருக்கு, இதுல என்ன படம் இருக்குன்னு கேட்பாரு. காசே என்ன செய்யல. ஆனா நமக்கு தான் காசு காசுன்னு உயிர் போகுது. துட்டு, காசு, பணம், மணி அப்படின்னு நம்ம தான். அவர் தொடவே இல்லை. அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுகிற அவர் யாரா? ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. செல்வந்தனாயானேனே, நீர் ஏழ்மையானதனால். செல்வந்தனாயானேனே, நீர் ஏழ்மையானதனால். சிலுவை மரணத்தின் என் தரித்திரம் நீங்கியதே. உண்மையாகவே நீங்கட்டும். சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள்
உங்கள் ஆராதனை. சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து, யோவான் சொன்னார், இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஒரு மனுஷனுடைய பாவத்தை தான் மன்னிக்கும், கழுவும். ஆனா இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தையும் மன்னிக்கும். அல்லேலூயா. ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ எந்த புறா ரத்தமோ அல்ல, உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டது, சிந்தப்பட்டது தேவகுமாரனுடைய ரத்தம். அல்லேலூயா. பரிந்து பேசுற ரத்தம். என்ன ரத்தம்? மற்ற ரத்தம் பழி வாங்குகிற ரத்தம். நான் சொல்லுவேன் தாழ்மையா உங்களுக்கு, இன்னைக்கு அந்த ரத்தத்தை புசிக்கிறவர்கள் நாம். எப்பவுமே ஃபைனலா நான் ஒரு பினிஷிங் கொடுப்பேன், டச், என்னுடைய டச்சில் கொடுப்பேன். அவர் பலி, நான் பாவி. அவர் பலியானா நான் பரிசுத்தம் ஆயிட்டேன். இப்ப அதே கதையை ஓட்டிட்டு இருக்க கூடாது. நமக்கு ஒரு ஆலோசனை இருக்குது. எடுத்து வாசியுங்கள் எபிரேயர் 12:1. அது இல்லப்பா, என்ன இது, நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை பரிசுத்தம். சாரி, ரோமர் 12 எழுதிட்டு நான் எபிரேயர் சொல்லிட்டேன். ரைட், ரோமர் 12:1 எழுதுன, ரோமர் 12:1. நான் சொன்னது எபிரேயர். இப்படி இருக்க சகோதரரே, இப்போ இயேசு கிறிஸ்துவ போல நாம சாக வேண்டியதில்லை. அதான் ரொம்ப முக்கியம். நானும் இயேசுவ போல மற்றவர்களுக்காக, அந்த வேல்யூ எல்லாம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிறக்கும் போதே இந்த பாவத்துல, இந்த ரத்தத்துல பாவம் இருக்கு. என் தாய் என்னை, சொல்லுங்க, தாவீதோட அம்மா பாவியானா? அப்படி கிடையாது. அந்த ரத்தத்துல அப்படியே பிளட்ல பை 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 அந்த பைன்ற மாதிரி பையில ரத்தம் வந்துகிட்டே, பாவம் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம ரத்தம் வேல்யூலாம் கிடையாது. ஆனா என்ன செய்யலாம்? படிங்க. சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலி, அது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தெலுங்குல என்ன போட்டிருக்குது? சஜீவயாகமா? பாத்துக்கங்க பாஸ்டர், நாம என்ன செய்யலாம்? நாம இப்ப அந்த ரத்தத்தை புசிக்கிறோம், மாச கணக்கா, அதாவது வருஷ கணக்கா புசிக்கிறோம், ஒவ்வொரு முறையும் புசிக்கிறோம். இப்ப என்ன நடக்கணும்? தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவ பலி, உயிருள்ள பலியாவே கொடுக்கணும். நீங்கள நானும் சாக வேண்டியதில்லை. பலி என்றாலே சாக்ரிஃபைஸ். பலி என்னங்க? சாக்ரிஃபைஸ். அதை நம்ம இப்படி விளக்கம் கொடுப்பாங்க, தியாகம். என்ன சொல்லுவாங்க? ஆமா, தியாகம்னு சொல்லுவாங்க. நீனா பெரிய தியாகியா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மையாகவே நீங்களும் நானும் தியாகியா தான் வாழணும். ஏன்னா தியாகமாவே தன்னை ஒப்பு கொடுத்த ஒருவருடைய ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு சரீரத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். எப்படியா? நாம சாக வேண்டியதில்லை, நான் சாக வேண்டியதில்லை, நான் சாகல. ஆனா என் சரீரத்தை, என் வாழ்க்கையை பலிபீடத்தில், படிங்க, அதை படிங்க, தேவனுக்கு பிரியமுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. பலி, எந்த மிருகமும் தனக்காக பலியிடப்படவில்லை. என்ன கவனிங்க, இயேசு தனக்காக, தன் பாவங்களுக்காக மரிக்கவில்லை. ஆசாரியன் தன் பாவங்களுக்காக பலியிடுவான். இவரோ நமக்காக தன்னை பலியிட்டார், தன் ரத்தத்தினாலே பிதாவிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். யார் ஒருத்தர் தங்களை பலியாக ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்களாலதான் மற்றவங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேச முடியும். இட் இஸ் a பாயிண்ட். உங்களுக்கு பழி வாங்குற உணர்வு, பகைமை உணர்வு, பழிக்கு பழி உணர்வு, திரும்ப திரும்ப ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துன்னா நீங்கள் பரிந்து பேச முடியாது, அல்லது நீங்கள் பேசினால் அதை ஆண்டவர் ஏற்கவும் மாட்டார். அவர் அளவுக்கு முடியாது. ஆமென். அவரால் அதாவது சர்வலோகத்துக்கும் விமோச்சனத்தை, நிவாரணத்தை கொடுக்க முடியும். ஆனா அட்லீஸ்ட் என்னால ஒரு 1000 பேருக்காவது கொடுக்க முடியும். சதீஷ்லாம் 2 லட்சம் பேருக்கு இருக்கிறாரு. எப்பா, அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய பாக்கியவானியா, அவ்வளவு தியாகமா இருக்கிறார் போல அவரு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமே. ஆண்டவரே, என்ன ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா வைங்க, என்ன ஆயிரங்களுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாம இன்னும் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கு, இன்னும் பலியாக வேண்டியிருக்கு, இன்னும் நாம நம்மள என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆமென். இது உங்களுக்காக பெற்கப்படுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய திரு சரீரம் போல அப்படிங்கிறமா, அலாகே அப்படிங்கிறமா, அலாகனே அப்படின்னு நான் சொல்றேன்.
என்ன சொல்றோம்? இது இயேசுவின் சரீரம், இது இயேசுவின், அப்படி கன்ஃபார்மா சொல்றேனே தவிர என்ன செய்யல. அது மாதிரிக்கா ஜஸ்ட் லைக் தட். இது அப்படி இந்த லைக் தட்ன்றது கிடையாது, அல்லாக இல்லாக கிடையாது. இதுதான் இயேசுவின் சரீரம். இது நீங்க எப்படி அதை புசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு இயேசுவின் சரீரமாவும் ரத்தமாவும் மாறும். அப்ப அதை புசிச்சேன்னா, அதை சாப்பிட்டேன்னா எனக்குள்ள என்ன வந்துடும் சொல்லுங்கம்மா? அந்த சாக்ரிஃபைஸ் வந்துடும். அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுக்கு பிரியமா? அடுத்தது தேவனுக்கு என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்காக என்ன பண்ணலாம்? நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கிறவங்க, நேத்து ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு போனோம். அந்த பொண்ணு ஐடி ஃபீல்ட்ல வேலை செஞ்சு எத்தனோ ஆயிரங்கள் வேலை செஞ்சு திடீர்னு ஆண்டவர், நல்ல வாலிமான பொண்ணு, 30 வயசு பொண்ணு, ஊழியத்துக்கு வந்து அதுக்கப்புறம் தேடி நேத்து கல்யாணம் ஆச்சு. அந்த மனுஷன் பார்த்தா அவர் ஒரு ஊழியக்காரர். 2 பேரும் சேர்ந்து நம்ம ஊழியம் செய்யலாம் அல்லேலூயா சொல்லுவான். எங்கேயோ ஒரு இத்து போன சத்திரத்துல நடக்கல. 1.25 லட்சம் ரூபாய் சத்திரத்துல 4.5 லட்சம் ரூபாய் பிரியாணியும் அப்படி நடந்தது. புரியுதுங்களா? யார் ஒருத்தர் தங்களை வாழ்க்கைய பலியாக ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்களை கத்து, நான் அப்படிதான் அவங்களுக்காக போய் ஜெபித்த ஆண்டவர் இவர்கள் இருவரை இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கு வாழும் போது பலியா வாழலாங்க, செத்தெல்லாம் போக வேணாம். பக்கத்தை பத்தி சொல்லுங்க, நீங்க சாக வேணாம் சொல்லுங்களேன். உங்களை சாவலாம் சொல்லல. ஆமே. நம்மள யாராவது சாக சொன்னாங்களா? சாகலாம் சொல்லல. உயிரோட ஜீவ பலியாக வாழ பாருங்க. ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்தலாம், இந்த சரீரத்துல எப்படி தேவனை மகிமைப்படுத்தலாம். அலெக்ஸையான்னு ஒரு ஐயா இறந்துட்டார். தம்பி கணேஷ் அவருடைய ஞாபகத்தான் அந்த பையனுக்கு அலெக்ஸ்னு பேரு வச்சார். பழைய ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஐயா சொல்லும் போது சொன்னாரு, நாம எப்படிலாம் அந்த உலகத்துல பாவத்துக்கு வாழ்ந்தோமோ அதே போல ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்னையா. இதே உடம்பு இதே சரீரம் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? பாடுபடணும். யாரு ஒரு நாள் அந்த மனுஷன் சொன்னத சொல்லி ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை மழையில வந்துட்டு அவர் கீழே இறங்கி போகும்போது அவர் ட்ரெஸ்ல அவர் அறியாமலே மோஷன் போயிட்டார். அவருக்கே தெரியல. நாங்க பின்னாடி வரும்போது பார்த்தோம் அவருடைய ட்ரெஸ்ல. அவர் இன் பண்ணுவார், எப்பவுமே இன் பண்ணுவார். சொன்னோம், தம்பி அவர் மழை பெய்யுது, இங்க திருப்பதி தெருல போய் விட்டோம் அவரை. ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சியான்னு சொல்லி கிளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு அவரு படிக்கட்டுல போகும்போது தான் பார்த்தோம். இங்க போன அடுத்த நாள் மரிச்சாரா? அடுத்த நாள் மரிச்சார். அடுத்த நாள் மரிச்சிட்டாரு. சாகிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இங்க வந்து 5 பேருக்கு 3 பேருக்கு 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லிட்டு அவரு போய் என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்கம்மா? மரிச்சிட்டார். கடைசி நாள் வாழ்ற நாள் வரைக்கும் ஆண்டவருக்காக வாழணும். அதுதான் ஜீவ பலி. ஆண்டவருக்காக சாகிறதுனா என்னது? அது தியாகம். அதெல்லாம் வேற. ரத்த சாட்சி லெவலுக்கு போவாதீங்க. அட்லீஸ்ட் உயிரோடு வாழும்போது அது ஆண்டவருக்காக எப்படி வாழ்னாலும் வாழுங்க. ஏன்னா உங்களுக்காக எனக்காக ஒருவர் பலியானார். நம்மள வந்து தரித்திரமாக்கல, நம்மள ஒண்ணு இல்லாம ஆக்கல. நம்மள எப்படிதான் வச்சிருக்கிறாரு? ஐஸ்வர்வான்களா வச்சிருக்கிறாரு. ஆமா தானே? உண்மையா சொல்லுங்களேன். நம்மளெல்லாம் எப்படி வச்சிருக்கிறாரு? செல்வந்தர்களா நம்மள சிறப்பா வச்சிருக்கிறார், நம்மள மகிமையா வச்சிருக்கிறார். முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்காக வாழ்றதே அது ஒரு பெரிய சந்தோஷங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது பெரிய ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆனந்தம். அவர் பலி, நான் பாவி. எனக்காக பலி ஆனதுனால நான் பரிசுத்தமாயிட்டேன். எனக்காக பலி ஆனதுனால என் பாவங்களை எல்லாம் நிவிர்த்தி ஆக்கிட்டாரு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. எபிரேயர் 2:5-2 மட்டும் படிங்க, முடிச்சிடலாம். போய்கிட்டே இருக்கும். இது ரொம்ப பெரிய விஷயம். சீக்கிரம். இல்லப்பா, இல்ல, இது தவறான. எபிரேயர் 5:2 அப்படி வராது. பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்துங்கிற வார்த்தை எங்க வருது பாரு. 5 தான். இல்லனா படிங்க, அதுல பாருங்க. ஏசு 5:1. ஓ, நான் 2 எழுதிட்டேன். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி என்ன பண்ணுகிறான்? நியமிக்கப்படுகிறான். ஆனா இயேசு தன்னையே காணிக்கையாவும் தந்தாரு, தன்னையே பலியாவும் தந்தார். அதான் மேட்ரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் காணிக்கை போடுகிறீர்கள், பலி செலுத்துகிறீர்கள், ஆனால் நீங்களே காணிக்கையாக மாற வேண்டும், நீங்களே பலியாக மாற வேண்டும். ஏன்னா இயேசுவே காணிக்கையா மாறினார், இயேசுவே பலியா மாறினார். அதான் ஃபைனலைஸ். ஜோமன்லாம் முழங்கால் படிட்டு நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம்.
எங்களுக்காக பலியானவரே, எனக்காக ஜீவன் தந்த, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமா, எல்லாம் என்று சொல்லுங்க. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சேர்ந்து சொல்லுவோமா? எந்த வாழ்வினிலே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கைகளை தட்டி இயேசு போதுமே. எனக்காக ஜீவன் தந்தவர், என்னை ரட்சிக்க தன்னையே தந்தவர், என்னை மன்னிக்க வந்தவர், என்னை மீட்க வந்தவர், என்னை நீதிமானாக்க வந்தவர். அவர் பலியிடப்பட்டதினால் பாவமறியாத அவரை பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். ஹல்லேலூயா. நாமும் அநேகர் மன்னிக்கப்படுவதற்கும் அநேகர் ஆண்டவரிடத்திலே சேர்வதற்கும் ஆதியிலே ஆதாம் ஏவாள் தேவனோடு இருந்த உறவில பிரிவு உண்டானது. அந்த பிரிவை ஒப்புரவாக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கு நாம் தைரியத்தோடு கிருபாசனத்தின் அண்டையிலே சேருகிறோம். அந்த சேரும் பாக்கியம் ஸ்லாக்கியம் எப்படி வந்தது? இயேசுவின் ரத்தம் அதை தந்தது. அல்லேலூயா. இயேசு மரிப்பதற்கு முன்பாக வரை ஒருவனும் அந்த பலிபீடத்தின் அண்டையிலே சேர முடியாது. இயேசு மரித்து திரைச்சொலை இரண்டாக கிழித்ததினாலே யார் வேண்டுமானாலும் அவரை தரிசிக்கலாம் என்கிற அந்த மேலான ஸ்லாக்கியத்தை அவர் தந்தாரே. ஒப்புரவாக்கினார், மன்னித்தார், ஐக்கியத்தை பலப்படுத்தினார், புதுப்பித்தார். இன்னைக்கு உங்களால என்னால அநேகர் ஆண்டவர் அண்டையிலே சேரணும். ஆண்டவர் அண்டையில சேரணும். ஆண்டவரோடு அவர்கள் உறவு புதுப்பிக்கணும். யூடியூப்ல பிரபலமா இருக்கிற ஒரு ஊழியக்கார் சடன்லியா ஒரு ஷார்ட் பார்த்தேன். அப்ப அவர் சொன்னாரு, ஆண்டவரு பாவிலையும் மோசமான பாவி என்னெல்லாம் தேடி வந்தாருங்கிறார். அவரு பயங்கர செலிபிரிட்டி. அவர் சொல்றார், பாவிலும் கேடுகட்ட பாவி என்ன தேடி வந்தாரு அப்படிங்கிறார். இயேசுவின் ரத்தம் எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்கிறது, எப்படிப்பட்ட பாவியையும் அவரோடு கூட இணைக்கிறது. ஏன்? அவருக்காக ஒரு ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாக மாற்றுகிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் பார்க்க அநேகர் மோசமா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, நாமும் ஜீவ பலியாய் சாக்ரிஃபைஸ் அநேகர் ஒப்புரவாகத்தக்கதாக மன்னிக்கப்படத்தக்கதாக பலியாக ஒப்புக்கொள்ளும். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். அவர் கிருபாதார பலியாக ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் மீட்பை, ரட்சிப்பை, நிவாரணத்தை, விமோச்சனத்தை, பரிகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார். அவருக்கே கன மகிமை என்றும் உண்டாவதாக. ஆமென். God bless you.